ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காடை பார்த்தாவே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குமா. அங்கே மான், முயல், மயில், யானை, குரங்கு இது மாதிரி நிறைய காட்டு விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அந்த காட்டில் பயங்கரமான ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கத்தோட பேரு மாரா. அது சிங்கராஜ்யமான காடு. அந்த சிங்கம் என்ன சொல்லுதோ அதைத்தான் எல்லா விலங்குகளும் கேட்கணும். அந்த சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்தாவே எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்களாம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்னைய பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு என்கிட்ட யாரு இறையா சிக்க போறானே தெரியல. இப்படி எல்லா விலங்குகளையும் மிரட்டுச்சான். ஒரு நாள் அதுக்கு ஒரு பெரிய எரை சிக்குச்சான். அதுதான் காட்டெருமை. காட்டெருமை உருவத்துல ரொம்ப பெருசா இருக்குமா. இந்த காட்டெருமையை சாப்பிட்டா சிங்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு பசிக்காதான். அதனால ரொம்ப ஜாலியா சாப்பிட்டுச்சான். வயிறு நிறைய காட்டெருமையோட இறைச்சியை சாப்பிட்டுட்டு குகையில நல்லா தூங்குச்சான். அந்த குகையோட மூலையில ஒரு பொந்துக்குள்ள எலி ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். சிங்கம் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது இந்த எலி போய் நிறைய ஸ்நாக்ஸு, தானியங்கள் எடுத்துட்டு வந்து சாப்பிடுமா. இது சிங்கத்தோட குகைங்கிறதுனால எந்த விலங்குகளும் எலி பக்கத்துல கூட வராதான். ஒரு நாள் எலி சிங்கத்தோட முதுக பாறைன்னு நினைச்சு ஓடி ஆடி விளையாண்டுச்சான். கோபம் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்த சிங்கம், சிறிய எலியே, நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் முதுகுல ஏறி விளையாடுறியா? இன்னைக்கு உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. இதுதான் உன் வாழ்நாள்ல மறக்க முடியாத நாளா இருக்கும். உன்னை வாயில போட்டு மென்னு தின்றுவேன். நீ எனக்கு ஒரு பெரிய உணவே கிடையாது. எனக்கு நீ சிப்ஸ் மாதிரி அப்படின்னு எலிய சொல்லிச்சான். எலி பயந்து உடல்லாம் நடுங்கி அழுக ஆரம்பிச்சிடுச்சான். சிங்கராஜா, சிங்கராஜா, நான் தெரியாம உங்களோட முதுகுல ஏறிட்டேன். நான் பாருன்னு நினைச்சுதான் உங்க மேல ஏறினேன் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கராஜா, சிங்கராஜா, நீங்க என்னைய மன்னிச்சிட்டா தக்க சமயத்துல உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். என்னைய நம்புங்க. நீ பொடி பையன், சின்னஞ்சிறு உடல் கொண்ட நீ எனக்கு எப்படி உதவுவ? என் உடம்ப பாத்தியா எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு? என் வயிறு ஃபுல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் உன்னைய பொழைச்சு போன்னு விடுறேன் அப்படின்னு சிங்கம் எலிய விட்டுருச்சான். எலி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு திரும்ப அதோட சின்ன பொந்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிருச்சான். சிங்கம் இன்னொரு நாள் பசி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நடு காட்டு வரைக்கும் நடந்து வந்துருச்சான். அங்க வேட்டைக்காரர்கள் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக வலை வச்சிருந்தாங்களாம். அதுல இந்த சிங்கம் மாட்டிக்கிருச்சான். ரொம்ப நேரமா பயங்கரமா கர்ஜித்த சிங்கம் என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அப்படியே சோர்ந்து போய் அந்த வலையிலேயே படுத்துருச்சான். இப்போ அந்த பக்கமா வந்த எலி சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, சிங்கராஜா, என்ன வலையில மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். நீங்க எப்படி கம்பீரமா இருந்தீங்க? இப்படி சோர்ந்து இருக்கிறத என்னால பார்க்க முடியல. பொறுங்க, என்னோட கூர்மையான பற்களால இந்த வலைய கடிச்சு உங்களை இந்த வலையில இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு எலி சிங்கத்தை காப்பாத்திருச்சான். எலியும் சிங்கமும் இப்போ ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சிங்கமும் எலியும் இனிமேல் நம்ம எப்பவுமே இது மாதிரி ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. உருவத்தை வச்சு யாரையும் அவ்வளோ சீக்கிரமா எடை போட்டுறக்கூடாது. உருவத்தில் சிறியவங்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும்.